லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே 22. ஜிம்முக்கு போறேன்னு நினைச்சுக்காதீங்க. நேத்து நைட் கடையில வாங்கி சாப்பிட்டேனா, அதனால வயிறு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. அதனால ஜிம்முக்கு போல, வேலைக்கு போல. அதனால 1 மணி வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இது சரியில்லை, அதால எதுவும் சாப்பிடலையா, அதனால ஃபர்ஸ்ட் ஒரு ஜூஸை போட்டு சரி டி-ஷர்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் யோசிச்சிருந்தேனா, அதுக்கு இதான் டைம் சொல்லிட்டு கிளம்பிட்ட மக்களே ஸ்பென்சருக்கு. இங்க வந்து ட்ரெஸ் எடுத்தா தான் மனசு கொஞ்சம் திருப்தியாவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். அதனால தான் இங்க வந்து எடுப்பேன். நிறைய பேர் யூடியூப்ல வேற கேட்டிருந்தாங்க, எங்க ப்ரோ டி-ஷர்ட் எடுக்கிறீங்கன்ட்டு. பாத்துக்கோங்க, இங்க தான் நான் வந்து எடுப்பேன். எப்பவுமே நல்ல நல்ல கலெக்ஷனாவும் இருக்கும், பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி எடுத்துட்டு போலாம். 2-3 கடை பார்த்தேன், ஏதோ செட் ஆகல. கடைசியா ஒரு கடை மாட்டிச்சு. சரின்ட்டு அங்க இருந்ததுல இவங்க தான் தரமா இருந்தாங்க. இவங்க 4 பேரையும் புடிச்சு போட்டு அங்க இருந்து கிளம்பிட்ட மக்களே. ஸ்பென்சர் போனா இவனை சாப்பிடாம வந்தா ஸ்பென்சர் போன ஃபீலே இருக்காது. சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான் டெய்லியுமா சாப்பிடுறோம், அதனால டயட்டை சீட் பண்றதுக்கு ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிட்டு அவனை முடிச்சு விட்டு அங்க இருந்து கிளம்பிட்ட மக்களே. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது சரியான சன்செட். லைவ்ல பார்க்கும்போது இன்னும் அழகா இருந்துச்சு மக்களே. நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிருந்த அக்தர் வேற காலி ஆயிடுச்சு. அதனால எப்பயும் வாங்குற இடத்துல ஒரு அக்தரை வாங்கிட்டேன். இன்னைக்கு லீவை விட்டுட்டேனா இதுக்கப்புறம் டைமே கிடைக்காது. அதனால ஃபுல் பர்ச்சேஸ் எனக்கு முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. சரியான வெயில் வேற, அதனால வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குளியல போட்டு இன்னைக்கு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு மக்களே. பயிற்சி முன்னாடி சேட்டாக்கால ஒரு பிளாக் காஃபியை போட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு அவனை முடிச்சு விட்டு சூப்பரா ஜிம்முக்கு வந்துட்டு ஷூ எல்லாம் மாட்டினு ரெடி ஆயிடுச்சு மக்களே. இன்னைக்கு பயிற்சிக்கு வேற வலுத்தூக்கல் பயிற்சி. ஆல்ரெடி ஸ்டொமக் அப்செட் வேற, ஒழுங்கா வெயிட் தூக்க முடியுமான்னு தெரியல. அதனால இன்னைக்கு வெயிட்டாவே பண்ணுவோம். முக்கியமான விஷயம் இதை கேட்க மறந்துட்டேன் பாருங்களேன். நீங்க பர்ச்சேஸ் பண்ண டி-ஷர்ட் ட்ராக் பண்ணல எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் தட்டி விட்டு போங்க. அப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். சரி, இன்னைக்கு பயிற்சி இதோட முடிச்சுக்கலாம்ப்பா. நீங்க ஒர்க் அவுட் வீடியோஸ்லாம் சரியா எடுக்க முடியல. ஏன் தெரியுமா? ஈவினிங் டைம் வந்ததுனால சரியான க்ரௌடா இருந்தது ஜிம். அதான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே ஈவினிங் டைம் மட்டும் ஜிம்முக்கு வரக்கூடாதுன்னு. வீட்டுக்கு கிளம்பியாச்சு மக்களே. இன்னைக்கு போற வழியில நைட் டின்னருக்கு 2 சப்பாத்தியை வாங்கிட்டு நீங்க நல்லா முச்சு போ மக்களே. மறக்காம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல பார்ப்போம். பை பை.